வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. மோடியினுடைய லீலைகளை குறித்து சுப்பிரமணிய சுவாமி பேசியிருந்தா கூட கடந்து போயிடலாம். மோடியை பற்றி பாராட்டி புத்தகம் எழுதிய ஒரு பெண்ணே அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. பலரும் எம்பிக்களாகவும் மந்திரிகளாகவும் ஆகுவதற்கு பாலியலா அவங்கள சுரண்டினாரு மோடி. மோடி ஒரு பாலியல் சுரண்டல்வாதி அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான குண்டை தூக்கி போட்டு இந்தியாவையே அதிர்ச்சி அறை செய்திருக்கிறார் ஒரு பெண். என்ன நடக்குது தோழர்களே? மோடியை பொறுத்தவரை அவர் ஒரு கடவுளின் அவதாரம், கடவுளுடைய தூதன், கடவுளுடைய பிள்ளை. அவர் மனுஷங்களுக்கெல்லாம் பிறக்கல, அவரே சொல்லிக்கிட்டாரு. அவர் தான் இந்த உலகத்தை காக்க வந்த சௌக்கித்தார், அவரே சொல்லிக்கிட்டாரு. அவர் தான் மிஸ்டர் கிளீன், அவரே சொல்லிக்கிட்டாரு. இந்த மிஸ்டர் கிளீன் அவதாரம் அது இது லொட்டு லொஸ்கு. இவரு பிரம்மச்சரி, அதே பிரம்மச்சாரி, பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல இருக்கிறவரு. பெண்களை திரும்பி பார்க்க மாட்டாரு, பொண்டாட்டியே வேணான்னு தூக்கி போட்டு போனவரு. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எங்க ஆளு மொத்தமா வண்டவாளத்துல ஏத்திட்டாங்க. அமைச்சராகவும் எம்பியாவும் ஆகுறதுக்கு இந்த ஆள்கிட்ட போனாதான் அவங்க எம்பி ஆக முடியுது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு தோழர்களே? மது பூர்ணிமா கிஷ்வார் ஒரு பெண், ஒரு பத்திரிகையாளர், ஒரு பேராசிரியர், இன்னும் சொல்ல போனா மனுஷி என்கிற ஒரு இதழை நிறுவி நடத்தியவர். இவர் மோடிக்கான வாழ்க்கை வரலாறு எழுதிய ஒருத்தர். மோடியினுடைய வாழ்க்கை வரலாறு இவர் தான் எழுதுறாரு, இந்த பெண் தான் எழுதுறாங்க. மது பூர்ணிமா கிஷ்வார் இவங்க தான் மோடியினுடைய வாழ்க்கை வரலாறான மோடி, முஸ்லிம்கள் மற்றும் ஊடகங்கள். அதோட நிக்கல தலைப்பு, மோடி, முஸ்லிம்கள் மற்றும் ஊடகங்கள். நரேந்திர மோடியின் குஜராத்தில் இருந்து குரல்கள், நரேந்திர மோடியோடைய குஜராத், அதுல இருந்து எழுகிற குரல் தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு புஸ்தகம் எழுதினாரு. மோடிய வியந்து பாராட்டி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினவர் தான் இந்த மது பூர்ணிமா கிஸ்வாஸ். இந்த அம்மா தான் 2016க்கு அப்புறம் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எங்க இவங்க மனுஷனே இல்லைன்னு தெரிஞ்ச பிறதாங்க நான் தெரிச்சு ஓடுறேன். 2014க்கு முன்னாடியே மோடி பெண்கள் விஷயத்துல வீக்கானவர் தெரிஞ்சு போச்சு. அந்த காலத்துல ஒரு விஷயம் பேசப்பட்டது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2014 வாக்குல அமித்ஷா ஒரு பெண்ணை வேவு பார்த்தார். அந்த செய்தி பிரபலமா பேசப்பட்டது 2014. அப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சரா மோடி இருக்கார். இந்த மோடிக்காக வேவு பார்க்கப்பட்டது ஒரு பெண்ணு. இது பரபரப்பா பேசப்பட்ட விஷயம். அந்த ஆடியோ வெளியாகி இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இங்க பாருங்க, சார் சொல்லிட்டாரு, அவங்கள வேவு பார்த்து கரெக்டா சொல்லணும். நாம மொத்தம் அந்த பொண்ணை பின்தொடரல, வேற ஒருத்தரும் பின்தொடர்றாங்க. அவங்களும் சரியான தகவல்களை கொண்டு வந்து சாபு கிட்ட சொல்லிட்டாங்கன்னா சாப் நம்மளை தப்பா நினைப்பாரு, அதனால நீங்க கரெக்டா பார்த்து சொல்லுங்கன்னு பொம்பளைங்களை வேவு பார்த்த ஒரு ஆளு தான் இந்த மோடி. மோடிக்காக வேவு பார்த்தவன் தான் இந்த அமித்ஷா. அவ்வளோ பெரிய ஆளு. மோடியெல்லாம் உத்தம புத்திரன் இல்லைன்னு பல விஷயங்கள் போட்டு உடைக்கப்பட்டிருக்கு. அப்ப இருந்தே இந்த அம்மா வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு தான் எழுதின புத்தகத்தை கூட இந்த அம்மா போய் கொடுக்கலையா, அவங்க எழுதுறாங்க. நேத்து போட்ட ட்வீட்ல எழுதுறாங்க, நான் போய் அந்த புத்தகத்தை கொடுக்கல. இவர் பெண்கள் மீது சபலமா இருக்காரு, பெண்களை பாலியலா சுரண்டுறாரு மோடின்னு தெரிஞ்ச பிறகு நான் விலகி டிஸ்டன்ஸ்ல நிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் புத்தகத்தை கூட, அவரை பற்றி நான் எழுதிய புத்தகத்தை கூட நேரடியா போய் கொடுக்கல, என் நண்பர் மூலமா கொடுத்து விட்டேன். கையெழுத்திடாத என் பிரதி அப்படின்னு அர்த்தம். கையெழுத்து ஒன்னும் போடல, அதை தூக்கி அப்படியே கொடுப்போம். நம்ம எப்பயுமே ஒரு புஸ்தகம் எழுதுனா அதுல கையெழுத்து போட்டு அன்பளிப்பு ஏதாவது ஒரு டேட்டை போட்டு கொடுப்போம், அதுதான் மரியாதை. ஆனா எதுவுமே இல்லாத ஒரு பிரதியை கொடுத்து விட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பல உண்மைகளை போட்டு உடைக்கிறாங்க அந்த அம்மா. 2 நாளைக்கு முன்னாடி சுப்பிரமணிய சுவாமி ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை கனெக்ட் பண்றதுக்காக கொண்டு வரேன் சுப்பிரமணிய சுவாமியை. ஒரு பேட்டியில கேட்கிறாரு, என்னங்க எப்ஸ்டீன் ஃபைல்ல மோடி பேர் இருக்கு, எப்ஸ்டீன் ஃபைல்ல மோடி பேர் இருக்குங்க, கேனிபல்ஸ் மாதிரி காட்டு மிராண்டி கூட்டம் மாதிரி அவங்க தெரிஞ்சிருக்கானுங்களேங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது, அவங்க உண்மையிலேயே அதோட மோடிக்கு தொடர்பு இருக்கு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட மோடிக்கு தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மோடி பெண்கள் விஷயத்துல வீக்கான மனுஷன்தான். எம்பி ஆகுறதுக்கும் மந்திரிகள் ஆகுறதுக்கும் ஒரு 3-4 பெண்கள் அவர்கிட்ட போயிருக்கிறாங்க பாலியல் தொடர்புல. பாலியலா அவர்கிட்ட போன பிறகுதான் அவங்களுக்கு எம்பி சீட்டும் அமைச்சர் சீட்டும் கிடைச்சிருக்கு, அமைச்சராகவும் மாற்றப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு போடுறாரு பாருங்க.
मुझे बड़ा मतलब जब एप्स्टीन फाइल में भारत के लोगों के नाम आने लगे तो बड़ा दुखी हुआ. मुझे लगा था कि वी आर नॉट लाइक, जैसे कैनिबलिज्म है वहाँ पे कैनिबल बच्चों को खा रहे हैं, छोटे बच्चे 3-3 साल की बच्चियों को के साथ सेक्स कर रहे हैं. तो मुझे बड़ा आश्चर्य हुआ जब भारत के लोगों के नाम आने चाहिए कि इनके नाम आने की जरूरत क्या थी. बट यू नो, देखो ये एक बीमारी है, कुछ भी कहें इस बीमारी है. तो जाते हैं. अब मैं 3-4 नाम महिला के दे सकते हैं जो MP बने हैं. वो जाकर सोना पड़ा उनको, उनके साथ, मोदी के साथ. एक मिनिस्टर बने हैं सोकर. அப்ப ஒரு விஷயம் தெரியுதுங்களா, அதத்தான் அந்த அம்மாவும் எழுதிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளா. அதான் இவரும் எழுதுறாரு. என்கிட்ட ஆதாரம் இருக்குன்றாருங்க சுப்பிரமணிய சுவாமி. எப்ஸ்டைன் ஃபைல்ல மோடி பேர் இருக்குன்னா அந்த ஆள் அது செஞ்சிருப்பாயா, செய்வான். இங்கேயே அது நடந்துட்டு இருக்கு. இங்கேயே எப்ஸ்டைன் ஃபைல் தனியா நடந்துகிட்டு இருக்கு. 3-4 பெண்கள் MP ஆகுறதுக்கும் அமைச்சர்கள் ஆகுறதுக்கும் மோடி கிட்ட பாலியலா தொடர்புல போய் தான் அமைச்சரானாங்க, MP ஆனாங்க. அதுல இந்த லேடி இருக்காங்க இல்லையா, மது பூர்ணிமா, அவங்க வெளிப்படையாகவே சில அமைச்சர்களுடைய பேரை, முன்னாடி கல்வி அமைச்சராக இருந்த ஒரு சினிமா நடிகருடைய பேரை அப்படியே மென்ஷன் பண்ணி எழுதுறாங்க. இவங்கெல்லாம் அப்படி போய் தான் அமைச்சரானாங்கன்னு வெளிப்படையாவே போட்டு உடைக்கிறாங்க. இன்னும் சில பேருடைய பேரெல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. ஆதாரம் இருக்கு என்கிட்டன்றாங்க. ஆதாரம் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த அம்மா திரும்ப ஒண்ணு சொல்றாங்க. ஹர்தீப் சிங் பூரி அவர் இப்ப அமைச்சரா இருக்காரு. இவங்க சொல்றாங்க இவங்களுடைய ரைட்டிங்ல, ஹர்தீப் சிங் பூரியும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கரும் சிறப்பான வகையில் பெண்களை வைத்து கவனித்தவர்கள். யார? மோடிய. மோடிக்கு பெண்களை சப்ளை பண்ணவங்க இவங்க 2 பேருன்றாங்க அந்த அம்மா. பளிச்சுன்னு சொல்றதா இருந்தா யாரு? வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர். அதே மாதிரி இன்னைக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி. இவருடைய பேரும் எப்ஸ்டைன் ஃபைல்ல அடிபட்டுச்சு. ஞாபகம் இருக்கா? எப்ஸ்டைன் ஃபைல்ல 2 பேர் அடிபட்டுச்சு. ஒருத்தர் வந்து ஹர்தீப் சிங் பூரி, இன்னொருத்தர் மோடி. அப்ப இவர் பூரி என்ன சொன்னாரு? ஆமாங்க, நாங்க ஐநால வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவரோட தொடர்புல இருந்தது உண்டு, நான் 4-5 முறை ஏர்போர்ட்ல பாத்திருக்கேன் அப்படின்னு உருட்டி விட்டாரு. இப்ப இந்த அம்மா பேசுறதுல இருந்து ஒரு கனெக்ஷன் போட்டு பாருங்க. இவருடைய வேலையை என்னவா இருந்திருக்கு? ஜெய்சங்கர் வேலையும் ஹர்தீப் சிங் பூரியோடைய வேலையும் என்னவா இருந்திருக்கு? பெண்களை சப்ளை பண்ற வேலையா இருந்திருக்கு. சிறப்பாக அப்படின்னு ஒரு வார்த்தையும் போட்டிருக்காங்க. இதன் மூலமா அமைச்சராக இந்த பீசுங்க இது அம்பலமாகி எப்ஸ்டைன் ஃபைலை இவங்க 2 பேர் பேரே வந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு உண்மை, ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. நீங்க இந்த அம்மா சொல்ற அதே பேரு எப்ஸ்டைன் ஃபைல்லையும் வருது, தொடர்போட வருது. அப்ப இவங்க ஏதோ தொடர்ந்து முதலமைச்சரா இருந்த காலம் தொட்டு இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத உதாரணமா சொல்ல முடியுது. இதெல்லாம் RSS தெரியாம இல்ல, RSSக்கு முன்பே தெரியும். இந்த அம்மா எழுதுறாங்க, இந்த விவகாரம் எல்லாம் RSSக்கு முன்பே தெரியும். ஆனா RSS சங்க பரிவார் கும்பல் எல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள். RSS இந்த பொழப்பு தான் நடத்திட்டு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லலாங்க. நரக மாளிகைன்னு ஒரு புத்தகம், சுதீஷ் பின்னி என்கிற 14 வயதிலிருந்து RSSல இருந்த ஒரு தோழன் இப்ப வெளியே வந்துட்டாரு. அவர் தான் பல உண்மைகளை எழுதியிருக்கிறார். RSSல தான் கண்ட உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காரு. எதனால நான் வெளியே வந்தேன் அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு. அந்த சுதீஷ் பின்னி அவர்களுடைய அந்த புத்தகம் தான் தமிழ்ல நரக மாளிகை என்ற பெயர்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்துல ஒரு பகுதி இருக்கு. அவர் ஏன் வெளியே வந்தேன்னு சொல்றாரு. RSS தலைமையிடமான நாக்பூருக்கு போயிருக்காரு. ஒரு 15 நாள் வகுப்புக்கு போயிருக்காரு. 15 நாள் வகுப்பு போனவர் அங்க ஆட்டோல ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குழந்தை, ஒரு டீனேஜ் பொண்ணு கூட்டிட்டு வர்றாங்க. எப்பவுமே நாக்பூர்ல 4வது மாடிக்கு போக கூடாதுன்னு வாங்கலாம். 4வது மாடி தலைவர்களோட ஏரியா, அங்க எல்லாம் யாரும் சர்வசாதாரணமா போக கூடாது. RSSல எது சொன்னாலும் கீழ்ப்படியணும்னு சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. அதனால யாரும் மேல போறது இல்ல. அங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. கடைசியில் திரும்ப வர்றாங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அந்த பாப்பா இல்ல வண்டியில. அழுதுகிட்டே அந்த அம்மாவும் அப்பாவும் போறாங்க. இதை இவர் பார்க்கும்போது தெரிஞ்ச நண்பர்கிட்ட லேசா விசாரிக்கிறார், என்னங்க நடக்குது அப்படின்னு. அப்ப சொல்றாங்க, இல்லங்க இவங்க நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க, RSS நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க, குத்தகை பணத்தை கொடுக்க முடியல, இந்த ஆண்டு வருமானத்தை கொடுக்க முடியல, அதனால பிள்ளைய கூட்டு வந்து விட்டுட்டு போடா அப்படின்ட்டாங்க. அதனால மகளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாங்க. மகளை கூட்டிட்டு வந்து 4வது மாடியில தலைவர்கள் மத்தியில விட்டுட்டு போறதுக்கான காரணம் என்ன? பாலியெல்லாம் சுரண்டதுக்கு காசை கொடுக்க முடியலன்னா பிள்ளை அனுப்பு, பொண்டாட்டி அனுப்பு, பிள்ளை அனுப்பு அப்படின்னு கேட்கிற ஈத்தரையான கும்பல் தான் இந்த RSS கும்பல். இதை அவர் பதிவு பண்றாரு. இதுக்கு அப்புறம் தான் நான் வெளியேறினேன்றாரு. இவங்க மனுஷங்களே இல்லடான்னு புரிதல் வந்துச்சு. நான் வெளியேறிட்டேன்,
என் உயிருக்கு இப்பயும் ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா உண்மை சொல்லிட்டு போறேன் அப்படின்னு தான் இந்த புத்தகமே எழுதியிருக்காரு. அப்படி வெறும் குத்தகை கொடுக்க முடியாததுக்கு ஒரு டீனேஜ் குழந்தைய தூக்கி உள்ள வச்சு அவங்கள பாலியல துன்புறுத்தின இந்த RSS பாஜக சங்க பரிவார் கும்பல் இறக்கப்படுமா? இந்த அம்மா எழுதுறாங்களே, நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, இயற்கையான ஒரு ஆக்சிடென்ட் போலவே செயற்கையா என்ன கொல்ல சதி நடக்குது, அதுக்கு நான் கவலைப்படல, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர்கிட்ட என் மரணத்தை ஒப்படைச்சிட்டேன், எது நடந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா எழுதுறாங்க. அப்போ ஒரு விஷயம் தெரியுது, இவரை பற்றிய உண்மைகளை வெளியே போட்ட பிறகும் இந்த அம்மாவை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்களே ஒழிய சுப்பிரமணிய சுவாமியை கேள்வி கூட கேட்கல. ஏன்? கட்சிக்கு அச்சையை விட்டு தூக்க இருக்கலாம்ல? ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த பிறகு RSS ஏன் வாய் திறக்கல? RSS ஏன் மௌனம் சாதிக்குது? இது மட்டும் இல்லங்க, கோவால 2 நாளைக்கு முன்னாடிங்க ஒரு சாதாரண கவுன்சிலர், பாஜக கவுன்சிலர், அவருடைய பையன் 30க்கும் மேற்பட்ட சிறுமிகளை பாலியல் வல்லுறவு செஞ்சிருக்காரு கோவால. அப்ப இந்த கும்பலுடைய நேச்சரே என்னவா இருக்கு, இவங்களுடைய அரசியலே என்னவா இருக்கு, அதிகாரமும் பெண்களை சுரண்டுவதும். இதான் இவங்களுடைய உத்தியாகவும் கொள்கையாகவும் வரலாறாகவும் இருக்கு. அதுதான் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்குது. காங்கிரசினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவர் அல்கா, அவங்க ஒரு நேத்து பிரஸ் மீட்ல போட்டு பொழந்திருக்கிறாங்க இந்த கும்பலை. 44 பேர் MLA MP-யா இருக்காங்க. பாலியல் குற்றவாளி இல்ல, கொடும் பாலியல் குற்றவாளிகள். இந்த கொடும் பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கிற வேலையை இந்த பாஜக அரசு செய்கிறது. அதுல கோவால பாருங்க, 30க்கும் மேற்பட்ட சிறுமிகளை ஒரு கவுன்சிலருடைய பையன் ரேப் பண்ணிருக்கான். உத்தரப்பிரதேசத்துல பாருங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. நமக்கு என்னன்னா, ஒரு பாலியல் குற்றவாளியை தண்டிக்கணும்னா ஒருத்தர் நிரபராதியா இருக்கணும். மோடி எப்படி பாலியல் குற்றவாளியை தண்டிப்பாரு? அவரே இதே பொழப்பா இருந்திருக்காரு, இன்னைக்குதான் வெளிப்பட்டு இருக்கு. இப்ப மோடியினுடைய பாலியல் சுரண்டல் அம்பலமானது அதிர்ச்சியில் இருக்கிறது மோடி கும்பல். இதை மூடி மறைக்கிறதுக்கான சகல வேலைகளும் இறங்கி இருக்கிறது பாஜக RSS சங்க பரிவார் படை. நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இவன் எல்லாமே அரசியலுக்கு அன்பிட், தகுதியற்றவர்கள் என்று மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அதான் நம்ம வேலை.